ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பாலிட்டி ரிலேட்டட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மக்களவையில் அவையை நடத்துவதற்கு தேவையான குறைந்தபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மக்களவைனா என்னது? லோக்சபா. லோக்சபாவில் குறைஞ்சபட்சம் எவ்வளோ பேர் வந்திருந்தால் நம்ம வந்து அவையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ பேர் வந்திருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து இங்கிலீஷில் குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்லீஸ்ட்டு 10ல் ஒரு பங்கு பேர் வந்திருக்கணும். அதான் மொத்த உறுப்பினர்களில் 10ல் ஒரு பங்கு பேர் வந்திருக்கணும். அதுதான் குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் வந்திருந்தால் தான் அவையை நடத்துவாங்க. இல்லைனா அவையை ஒத்தி வச்சுருவாங்க. அவங்க மற்றவங்களாம் வரட்டும், அப்புறமா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இவ்வளோ இருக்கணும். அப்படின்னா மக்களவையில் மொத்தம் 543 பேர் இருக்காங்களா? டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 54.3 வரணும் ஆக்சுவலி. ஆனால் நம்ம அட்லீஸ்ட்டு குறைந்தபட்சம் இவ்வளோவாது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதால 55 பேர் இருந்தால் தான் மக்களவையோட அவை நடக்கும். இல்லைனா வந்து என்னென்னா ஒத்தி வச்சுருவாங்க. சரியா? இதே மாதிரி தான் சட்டமன்றத்துலேயும் என்னென்னா 234 தமிழக சட்டமன்றத்தோட எண்ணிக்கை வந்து 234 டிவைடட் பை 10 போட்டிங்கன்னா அட்லீஸ்ட் 24 பேர் இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? சட்டமன்றத்தையே நடத்துவாங்க. இல்லைனா வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு இதில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. அடுத்த நாள் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பேர் குவாரம் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாளாக கீழ்காணும் எந்த நாளை ஜின்னா கொண்டாடினார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்தியா வந்து என்னென்னா ரெண்டாக பிரிக்க சொல்லி, இந்தியா பாகிஸ்தான் ரெண்டாக பிரிக்க சொல்லி போராட்டம் நடந்துச்சு. யார் அதை நடத்தினார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா வந்து நடத்தினார். இவர் வந்து என்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து விடுதலை பெற்ற நாளாக ஒரு நாள் வந்து இவர் கொண்டாடியிருப்பாங்க. ஏன் வந்து கொண்டாடினாங்க அப்படின்னு பார்ப்போம். 1939 வருஷம் என்னென்னா 2வது உலகப் போர் ஆரம்பிக்குது. 2ஆம் உலகப் போர். இந்த 2ஆம் உலகப் போரில் என்னென்னா 2 பிரிவு வந்து பங்கேற்றிருப்பாங்க. இது நான் முன்னாடி இந்த வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். 2 பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு பக்கம் என்னென்னா பார்த்திங்கன்னா பிரிட்டன், இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸ் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஜப்பான், ஜெர்மனி இருப்பாங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் வந்து என்னென்னா போரில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரிட்டனோட காலனியாக தானே இந்தியா இருக்குது. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவும் 2ஆம் உலகப் போரில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதனால் வந்தது பிரச்சனை. இந்தியாவும் உலகப் போரில் பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் இருக்க யாரையுமே கேட்காம அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டாங்க. இதனால் வந்து என்னென்னா காங்கிரஸ் கட்சியில் இருக்க எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சட்டமன்றத்திலலாம் வந்து என்னென்னா போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி 1937 வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, போய் சட்டமன்றத்தில் தேர்தலெலாம் நின்று ஜெயிச்சு என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களை கேட்காம எப்படி இவங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பதவியை ரிசைன் பண்ணுறாங்க. 2 வருஷத்துலேயே பதவியை ரிசைன் பண்ணிடுறாங்க. 1939 ரிசைன் பண்ணிடுவாங்க. அது எந்த நாளில் ரிசைன் பண்ணாங்களோ அந்த நாளை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து விடுதலை பெற்ற நாளாக வந்து ஜின்னா கொண்டாடியிருப்பார். அது எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22, 1939 அந்த வருஷம் அப்போ தான் ரிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னா உடனே வந்து முஸ்லீம் லீக் வந்து இப்படி சொல்லி கொண்டாடியிருப்பாங்க. ஜின்னா வந்து கொண்டாடியிருப்பார். இங்கிலீஷில் வந்து இதை டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படின்னு இந்த டேவை கொண்டாடுறாங்க. ஜின்னாவும் முஸ்லீம் லீக்கும் கொண்டாடுவாங்க. சரியா? இது ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்ற ரீசனையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப பழைய இயர் கொஷின்ஸ். இப்போல்லாம் வந்து என்னென்னா ரீசன் வந்து ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு ரீசன் ஸ்டேட்மெண்ட்ஸாக கூட கொடுத்து கேட்கலாம். ஸோ ரீசனையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை வந்து என்னென்னா முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திரம் வாங்கினப்போ எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1947. அப்போ வந்து சிக்கிம் நம்மளோட இல்லை.
அதுக்கப்புறமா தான் வந்து சேர்ந்துச்சு. சிக்கிம் வந்து தனி நாடாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்மளோட இது சேர்ந்தாங்க. இந்தியா சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம சிக்கிமை வந்து அவங்க என்ன கையெழுத்து போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கிமும் நம்மளும் இந்தியா வந்து பெரிய கண்ட்ரி, சிக்கிம் ஒரு சின்ன இடம். ஸோ என்னென்னா ப்ரொடெக்ட்ரேட் கண்ட்ரியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் பாதுகாப்பில் நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்டாகவே இணைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சிக்கிம். நம்மளும் வந்து என்னென்னா நம்ம நாட்டோட இணைச்சிட்டோம் சிக்கிம். இதுதான் சிக்கிமோட ஸ்டோரி. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் வந்து இணைக்கப்பட்டது, எந்த சட்டத்திருத்தம் மூலயமா இணைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36வது சட்டத்திருத்தம் 1975ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டுச்சு சிக்கிம். சரியா? 36வது சட்டத்திருத்தம் 1975ல் சிக்கிமை வந்து என்னென்னா முழு மாநிலமாக இந்திய அரசியலமைப்போடு வந்து இணைச்சிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் ஒரு முக்கியமான கொஷின். கீழ்கண்டவற்றுள் வந்து எவர் வந்து வரைவு குழுனா டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒரு கமிட்டி இருக்குது. கான்ஸ்டியூஷனை உருவாக்கின கமிட்டி வந்து இதுதான். கான்ஸ்டியூஷனை எழுதின கமிட்டி, இதெல்லாம் வந்து வேணும் அரசியலமைப்பில் அப்படின்னு எழுதின கமிட்டி வந்து இந்த கமிட்டி தான். இந்த வரைவு குழுவில் யார் வந்து இந்த 4 பேரில் உறுப்பினராக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஆர் அம்பேத்கர். இவர் தான் வந்து இந்த வரைவு குழுவோட தலைவர், பிஆர் அம்பேத்கர். அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க. அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், இவரும் வந்து ஒரு உறுப்பினர். அடுத்தது கிருஷ்ணமாச்சாரி, இவரும் வந்து உறுப்பினர். கேஎம் முன்ஷி, இவரும் உறுப்பினர். அடுத்தது பார்த்திங்கன்னா சையத் முகமது சாதுல்லா, இவரும் உறுப்பினர். சையத் முகமது சாதுல்லா. அப்புறம் கோபால்சாமி ஐயங்கார், கோபால்சாமி ஐயங்கார். அப்புறம் மாதவராவ். மொத்தம் இந்த வரைவு குழுவில் ஒரு தலைவர், 6 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இதில் யார் உறுப்பினர் இல்லை அப்படின்னு தான் சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. யார் உறுப்பினர் இல்லைன்னா பட்டாபி சீதாராமையா இதில் உறுப்பினர் கிடையாது. ஆனால் பட்டாபி சீதாராமையா அதுதான் வந்து என்னென்னா நம்மளுக்கான ஆன்சர். சரியா? இந்த வரைவு குழு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் வந்து கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் இருக்கணும், அரசியலமைப்பில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு எழுதுனவங்க இவங்க தான். இவங்க எழுதின அந்த டிராஃப்டை என்ன பண்ணுவாங்க, இவங்க எழுதின விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளிக்கு கொண்டு போவாங்க. அங்கே வந்து என்னென்னா விவாதம் பண்ணுவாங்க. நிறைய மெம்பர்ஸை எலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல, எல்லோரும் விவாதம் பண்ணுவாங்க. விவாதம் பண்ணி எது வேணும் எது வேணாம் அப்படின்னு வந்து என்னென்னா சேஞ்சஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து என்னென்னா ஒரு கமிட்டியாக இருந்தது தான் அந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்ற வரைவு குழு. சரியா? இதில் வந்து 7 பேர் மொத்தமாக இருந்திருக்காங்க. இந்த 7 பேரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன்ஸ், அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். யார் இதில் உறுப்பினராக இருந்தான்னு கேட்கலாம், யார் உறுப்பினராக இல்லை அப்படின்னு இது மாதிரியும் கேட்கலாம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அவசர சட்டங்களை வெளியிடுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யார், முதலமைச்சரா, ஆளுநரா, பிரதம மந்திரியா, இல்லை மாநில சட்டமன்றமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல அவசர சட்டம் அப்படின்னா என்னென்னா, இந்த நாடாளுமன்றமோ சரி சட்டமன்றமோ சரி செஷனில் இல்லாத போது, அப்போது தொடர் வந்து கூட்டத்தொடர் வந்து நடந்துகிட்டு இல்லை அப்படின்ற போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அவசர சட்டம் வந்து வெளியிடலாம். இது யார் வெளியிடுவா அப்படின்னா, இந்தியா அளவில் பார்த்திங்கன்னா யார் வெளியிடுவா அப்படின்னா ஜனாதிபதி வெளியிடுவார். இந்தியா லெவலில் குடியரசுத் தலைவர் வெளியிடுவார். இதுவே மாநில லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வெளியிடுவானா ஆளுநர் வெளியிடுவார். சரியா? இந்த அவசர நிலை சட்டத்தை வந்து வெளியிடுறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். இதுக்கான விதியும் இது கூட சேர்ந்து படிச்சுக்கோங்க. விதி 213 ஆளுநருக்கான அவசர நிலை சட்ட பிரகடனம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து ஜனாதிபதிக்கான விதி என்ன அப்படின்னா 123 சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு 213 சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விதிகள், அவசர நிலை சட்டங்கள். சரி, இவங்க விருப்பப்பட்டால் இவங்களாவே வெளியிட்டுக்கலாமா? ஆளுநர் நினச்சா நாளைக்கே வந்து கூட்டம் இல்லாதப்போ வெளியிட முடியுமா அப்படின்னா முடியாது. சீஃப் மினிஸ்டர்ஸும், அதாவது என்னென்னா கேபினட் அமைச்சரவை இருக்காங்கல்ல, அவங்களுடைய அட்வைஸ் படி மட்டும்தான் இவர் வந்து என்னென்னா அவசர நிலை சட்டத்தை உருவாக்க முடியும்.
ஏன் வந்து அவங்க அனுமதியோடு தான் பண்ணணும் அப்படின்னா, இல்லைனா ஆளுநரோ இல்லை குடியரசுத் தலைவரோ தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாதுல்ல. ஏன்னா இவங்க தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து முடிவெடுக்கணும், என்ன சட்டம் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி மெத்தட் வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ராஜ்யசபாவில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1/3 பங்கு உறுப்பினர்கள் எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. மொத்தமாக ராஜ்யசபாவில் ஒருத்தர் உறுப்பினர் ஆயிட்டார் அப்படின்னா அவருடைய பதவிக்காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம், 6 ஆண்டுகள் வந்து அவர் பதவியில் இருப்பார். சரியா? 3 வருஷத்துக்கு மீன்ஸ் 1/3 பங்கு உறுப்பினர்கள் வந்து என்னென்னா வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து என்னென்னா பதவி விலகணும், ஓய்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓய்வு பெறதுனா கம்ப்ளீட்டாக ஓய்வு பெறது அப்படின்னு இல்லை, திரும்ப வந்து அவங்க வந்து எலெக்ஷனில் நிற்கலாம், அந்த பதவியிலேருந்து அவங்களுக்கு வந்து என்ன விலக்கு தராங்க, அவ்வளோதான், 6 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஓய்வு பெறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை வந்து நம்ம தமிழ்நாட்டை வச்சு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு எத்தனை சீட்டு அப்படின்னா 18 சீட்டு மொத்தம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 18/3 எவ்வளோ, 1/3 பங்கு உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓய்வு பெறுவாங்கன்னு நம்ம பார்த்தோம்ல. அப்போனா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 6 உறுப்பினர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓய்வு பெறுவாங்க. இந்த 6 பேரை யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னா தமிழ்நாட்டோட எம்எல்ஏ, தமிழ்நாட்டில் இருக்க எம்எல்ஏஸ்லாம் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? இப்போ ஆளுங்கட்சிக்கு தான் வந்து என்னென்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ தான் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ ஆளுங்கட்சிக்கு தான் வந்து என்னென்னா நிறையா ராஜ்யசபா எம்பி வந்து கிடைப்பாங்க எதிர்கட்சியை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா எதிர்கட்சிக்கிட்ட கம்மியான எம்எல்ஏஸ் இருப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு தான் நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ என்னென்னா ஆளுங்கட்சிக்கிட்ட நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ ஆளுங்கட்சி இங்கே தமிழ்நாட்டில் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களுடைய தாக்கம் வந்து என்னென்னா ராஜ்யசபாவில் இருக்கும் எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள விட. இதுவே வந்து இப்போ கர்நாடகா அப்படின்னு எடுத்துப்போம். கர்நாடகாவில் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவங்களோட தாக்கம் வந்து அங்கே அதிகமாக இருக்கும் ராஜ்யசபாவில். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆகிட்டே இருப்பாங்க. அதனால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3/1 பேர் ரிட்டையர் ஆகுறாங்கல்ல. ஸோ என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்கு பதிலாக புது எலெக்ஷன் நடத்தும்போது நிறைய எம்பிஸ் வந்து பழைய எம்பிஸ்லாம் போய் புது எம்பிஸ் வருவாங்க. ஸோ இவங்களுக்கு அதிகமான வாய்ஸ் அங்கே இருக்கும். அதுக்காக பண்ணுற மெத்தட் தான் இது. சரியா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். லாஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னு. அறிவியல் மனநிலை, சயின்டிஃபிக் டெம்பர், இதை பற்றி கூறுகிற சட்டப்பிரிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின், கொஞ்சம் ஈஸியான கொஷின் தான். எதில் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அறிவியல் மனநிலை இதை பற்றி எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அதில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகளுக்கான சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 51A. அதனால் 51Aல தான் வந்து என்னென்னா சயின்டிஃபிக் டெம்பர், இந்த அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடிப்படை கடமைகளை நல்லா படிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னொரு கொஷின் கூட இதை வச்சு கேட்டிருந்தாங்க. ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துட்டு எது வந்து அடிப்படை உரிமைகள், எது அடிப்படை உரிமைகள் இல்லை அப்படின்னு கூட வச்சு கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னா நம்ம அடிப்படை கடமைகள் என்னென்னு அடிப்படை கடமைகள் கொஞ்சம் ரஃப்பாக படிச்சுட்டு போயிட்டா கூட நம்ம ஆன்சர் பண்ண முடியும். என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்மளுடைய தேசிய கீதத்தை மதிக்கணும், அப்புறம் தேசிய கொடி இதுக்கெலாம் வந்து செலுத்த வேண்டிய மரியாதையை செலுத்தணும். அப்புறம் என்னென்னா சுதந்திரத்துக்கு பாடுபட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அடுத்தது வேறு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டோட இறையாண்மையை பாதுகாக்கணும். நம்ம நாடு வந்து எந்த நாட்டுக்கும் கீழே இல்லை, நம்ம நாடு ஒரு சுதந்திரமான நாடு, இதை வந்து பாதுகாக்கணும். இறையாண்மை, ஒற்றுமை, ஒருமைப்பாடு இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றது அடுத்த கடமை. அடுத்த கடமை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சர்வீஸ், நம்ம தேசியத்துக்கு நம்மளை சேவை செய்யணும் அப்படின்னு கூப்பிட்டா நம்ம போகணும். தேசிய சேவை அதை படிச்சுக்கோங்க. தேசிய சேவை, இப்போ இதை வந்து கூப்பிட்டா போகணும். தேசியத்துக்கு நாளைக்கு வந்து நம்மளை கூப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம சேவை செய்ய போகணும். இதுவும் வந்து இதுதான். அடுத்தது என்னென்னா சயின்டிஃபிக் டெம்பர் தான் நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது என்னென்னா பொது சொத்தை பாதுகாக்கணும். பொது சொத்தை பாதுகாக்கணும். கவர்மெண்ட் சொத்து தானே, நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்லாம் பண்ணக்கூடாது. பொது சொத்து
நம்மளோட சொத்தாக நினச்சி பாதுகாக்கணும். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் சகோதரராக நினைக்கணும். மதம், இனம், மொழி எல்லாத்தையும் தாண்டி சகோதரத்துவம் இருக்கணும். நம்ம எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக நினச்சி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்னென்னா, நம்ம நாட்டோடைய உயர்ந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரியத்தை காப்பாற்றணும். அடுத்தது வேறு என்னென்னா, என்விரான்மெண்ட்னா சுற்றுச்சூழலை காப்பாற்றணும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இதுவும் வந்து ஒரு கடமை தான். அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய அறிவை மேம்படுத்தணும். நம்மளோட அறிவை மேம்படுத்தி அதை வந்து நாட்டுக்காக பயன்படுத்தி நாட்டையும் உயர்த்தணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எப்போ ஆட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42வது சட்ட திருத்தம் 1976 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம அரசியலமைப்பில். சுதந்திரம் வாங்கினப்பயே அரசியலமைப்பை கொண்டு வந்தப்பயே இது இருந்துச்சு அப்படின்னா கிடையாது, லேட்டாக தான் ஆட் பண்ணாங்க 1976. நம்ம யாரை பார்த்து இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற நாட்டை பார்த்து ஆட் பண்ணோம். அடுத்தது 86வது சட்ட திருத்தத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. 86வது சட்ட திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6லேருந்து 14 வயசு குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், கல்வி அளிக்கணும். இது வந்து ஒவ்வொரு பேரண்ட், இப்போ ஒரு குழந்தைக்கு பெற்றோர்கள் இருக்காங்கன்னா அவங்களோட கடமை, இல்லைனா கார்டியன் இருக்காங்களா அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 11 கடமைகளும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கடமைகள் வந்து கொடுத்துட்டு எது வந்து கடமைகள், எது கடமைகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் இந்த 11 கடமைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸோடு பார்க்கலாம். தேங்க்யூ.